ஆஸ்கார் மீன்கள் அஸ்ட்ரோனோட்டஸ் ஓசலாட்டஸ். அவற்றின் துணிச்சலான நடத்தை மற்றும் தனித்துவமான தோற்றம் காரணமாக மீன் வளர்ப்பு பொழுதுபோக்கில் மிகவும் பிரபலமாக உள்ளன. இவை தென் அமெரிக்காவின் அமேசான் படுகையில் தோன்றியவை, மேலும் அவற்றின் அளவு மற்றும் குணாதிசயங்களுக்காக அறியப்படுகின்றன. இந்த மீன்கள் தங்கள் உரிமையாளர்களை அடையாளம் கண்டுகொள்ளும் திறன் கொண்டவை, மேலும் ஓரளவிற்கு ஊடாடக்கூடியவை. இதனால்தான் இவை பெரும்பாலும் நீர் நாய்கள் என்று குறிப்பிடப்படுகின்றன. ஆஸ்கார் மீன்களை ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்திருக்க அவற்றுக்கு தேவையான குறிப்பிட்ட பராமரிப்பு தேவைகள் உள்ளன. ஆஸ்கர் மீன்களை வளர்ப்பதில் நீங்கள் புதியவர் என்றால், தொட்டியை அமைப்பதற்கு முன்பு ஆஸ்கர் மீன்களை பற்றிய அடிப்படைகள் என்ற தலைப்பிலிருந்து தொடங்குவது அவற்றின் தோற்றம், நடத்தை மற்றும் குணாதிசயங்களை புரிந்து கொள்ள உங்களுக்கு உதவும். தொட்டியின் அளவு மற்றும் அமைப்பு. ஆஸ்கார் மீன்கள் மிக வேகமாக வளரும், மேலும் 12 முதல் 16 அங்குல் அளவு வரை வளரக்கூடியவை. அவை மன அழுத்தமின்றி சுறுசுறுப்பாக இருப்பதற்கு போதுமான இடமும் முறையான சூழலும் தேவைப்படுகின்றன. ஒரு வளர்ந்த ஆஸ்கர் மீனுக்கு குறைந்தபட்சம் 55 முதல் 75 வரை கேலன், சுமார் 208.2 லிட்டர் கொள்ளளவு கொண்ட தொட்டி அவசியமாகும். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆஸ்கர் மீன்களை வளர்க்க திட்டமிட்டால் தொட்டியின் அளவு இன்னும் பெரியதாக இருக்க வேண்டும். 2 ஆஸ்கர் மீன்களுக்கு 100 முதல் 125 வரை கேலன், சுமார் 378.5 லிட்டர் கொள்ளளவு கொண்ட தொட்டி மிகவும் பொருத்தமானது, ஏனெனில் அது நீந்துவதற்கும் தனிப்பட்ட இடத்திற்கும் போதுமான இடவசதியை வழங்குகிறது. ஆஸ்கர் மீன்களின் இயற்கையான வாழ்விடம் மெதுவாக ஓடும் ஆறுகள் மற்றும் ஓடைகளை கொண்டது. எனவே தொட்டியில் பாறைகளையும் அடிமரங்களையும் சேர்ப்பது நன்மை தரும். இது ஒரு இயற்கையான தோற்றத்தை உருவாக்குவதோடு ஆஸ்கர் மீன்கள் ஒளிந்து கொள்வதற்கான இடங்களையும் வழங்கும். நீங்கள் செடிகளை சேர்க்க விரும்பினால் உறுதியான வேரூன்றிய செடிகளை தேர்ந்தெடுக்கவும் அல்லது அவற்றை பாறைகளில் இணைக்கவும், ஏனெனில் ஆஸ்கர் மீன்கள் சில சமயங்களில் செடிகளை வேரோடு பிடுங்கிவிடும். ஆஸ்கார் மீன் தொட்டிகளுக்கு தவறாமல் நீரை மாற்றுவது மிகவும் அவசியம். நைட்ரேட் மற்றும் அமோனியா அளவுகளை குறைவாக வைத்திருக்க ஒவ்வொரு வாரமும் 20 முதல் 30% நீரை மாற்ற வேண்டியது அவசியம். இது சுத்தமான சூழலை பராமரிக்கவும் மீன்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் உதவுகிறது. ஆஸ்கர் மீன்களுக்கு பிரகாசமான ஒளி தேவையில்லை, மிதமான ஒளியே போதுமானது. அதிகப்படியான பிரகாசமான ஒளி அவற்றுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும். எனவே மீன் தொட்டிக்கு மங்கலான அல்லது மிதமான ஒளி அமைப்பு மிகவும் உகந்தது. ஆஸ்கர் பறவைகள் ஆர்வமுள்ளவை. அவை அடிக்கடி தங்கள் தொட்டியில் உள்ள பொருட்களை நகர்த்தும் அல்லது ஆராயும். எனவே காயம் ஏற்படுவதை தடுக்க கூர்மையான விளிம்புகள் இல்லாத வழுவழுப்பான மற்றும் பாதுகாப்பான அலங்கார பொருட்களை பயன்படுத்துங்கள். எடை குறைந்த அலங்கார பொருட்களை தவிர்க்கவும், ஏனெனில் ஆஸ்கர் பறவைகளால் அவற்றை எளிதில் நகர்த்திவிட முடியும். உங்கள் ஆஸ்கரின் வசதி மற்றும் செயல்பாட்டிற்கு சரியான தொட்டியின் அளவை தேர்ந்தெடுப்பது அவசியம். ஆஸ்கருக்கு சரியான தொட்டியை எப்படி உருவாக்குவது என்பதில் படிப்படியான வழிமுறைகளை தெரிந்து கொள்ளுங்கள். ஆஸ்கார் மீன்கள் வெப்பமண்டல மீன்கள் என்பதால் அவை செழித்து வளர குறிப்பிட்ட நீர்நிலைகள் தேவைப்படுகின்றன. ஆஸ்கார் மீன்கள் 23 முதல் 28 டிகிரி செல்சியஸ், 74 முதல் 82 டிகிரி ஃபாரன்ஹீட் வரையிலான வெப்பநிலை வரம்பை விரும்புகின்றன. சீரான நீர் வெப்பநிலையை பராமரிக்க நம்பகமான மீன் தொட்டி வெப்பமூட்டி மற்றும் வெப்பமானியை பயன்படுத்துவது உதவியாக இருக்கும். ஆஸ்கார் மீன்கள் நடுநிலையான அல்லது சற்றே அமிலத்தன்மை கொண்ட சூழலை விரும்புகின்றன. எனவே பிஎஸ் அளவை 6 முதல் 8 வரை பராமரிக்க வேண்டும். நிலைத்தன்மையை உறுதி செய்ய பிஎஸ் சோதனை கருவியை பயன்படுத்தி தண்ணீரை தவறாமல் சோதிக்கவும். ஆஸ்கார் மீன்கள் கணிசமான அளவு கழிவுகளை வெளியேற்றுகின்றன. இது அமோனியா மற்றும் நைட்ரேட் அளவுகளை அதிகரிக்கக்கூடும். எனவே ஒரு வலுவான வடிகட்டுதல் அமைப்பை நிறுவுவது அவசியமாகும். மேலும் நீரின் தரத்தை பராமரிக்கவும், தொட்டி புத்துணர்ச்சியுடனும் ஆக்சிஜன் நிறைந்ததாகவும் இருப்பதை உறுதி செய்யவும் வாரந்தோறும் நீரை மாற்றவும். சுமார் 20 முதல் 30% வரை. ஆஸ்கார் மீன்கள் அனைத்துண்ணிகள் ஆகும். இயற்கையில் அவை பூச்சிகள், சிறிய மீன்கள் மற்றும் ஓட்டுடலிகளை உணவாக உட்கொள்கின்றன. அவற்றின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கும் துடிப்பான வண்ணங்களுக்கும் சமச்சீரான மற்றும் அதிக புரதச்சத்து நிறைந்த உணவை வழங்குவது அவசியமாகும். ஆஸ்கார் மீன்களுக்கென பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட அதிக புரதச்சத்து கொண்ட உருண்டைகள் பரவலாக கிடைக்கின்றன. மேலும் அவை அவற்றின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் சிறந்த தேர்வாகும். இந்த உருண்டைகளே அவற்றின் உணவில் பிரதானமாக இடம்பெற வேண்டும். ஆஸ்கர் பறவைகள்
இரத்தப்புழுக்கள், பிரைன் ஈரால், மீல் ஓர்ம்கள், சூப்பர் ஓர்ம்கள் மற்றும் சிறிய மீன்கள் போன்ற உயிருள்ள அல்லது உறைந்த உணவுகளை விரும்பி உண்ணும். இந்த உணவுகள் அவற்றின் இயல்பான வேட்டையாடும் உள்ளுணர்வை தூண்டி அவற்றின் உணவில் பன்முகத்தன்மையை சேர்க்கின்றன. இருப்பினும் இந்த உணவுகளை வாரத்திற்கு 1 அல்லது 2 முறை மட்டுமே குறைந்த அளவில் கொடுக்கவும், ஏனெனில் அளவுக்கு அதிகமாக உணவளிப்பது செரிமான பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். எப்போதாவது வெள்ளரிக்காய் துண்டுகள், தோலுரித்த பட்டாணி அல்லது சிறிய பழத்துண்டுகளை விருந்தாக கொடுக்கலாம். இருப்பினும் காய்கறிகளும் பழங்களும் அவர்களின் உணவில் ஒரு சிறிய பகுதியாக மட்டுமே இருக்க வேண்டும். உங்கள் ஆஸ்கர் மீன்களுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் கிடைப்பதை உறுதி செய்ய ஒரு முழுமையான உணவு திட்டத்திற்காக ஆஸ்கர் மீன்களின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கான சரியான உணவு வழிகாட்டியை பார்க்கவும். ஆஸ்கார் மீன்கள் தங்கள் எல்லையை பாதுகாப்பதில் மிகவும் தீவிரமாகவும் சில சமயங்களில் ஆக்ரோஷமாகவும் நடந்து கொள்ளும். எனவே அவற்றுக்கான தொட்டித் தோழர்களை கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும். ஜாக் டெம்ப்சீஸ், கிரீன் டெரர்ஸ் மற்றும் கன்விக்ட் சிக்லிட்ஸ் போன்ற பெரிய மற்றும் ஓரளவு ஆக்ரோஷமான மீன்கள் ஆஸ்கர் மீன்களுக்கு நல்ல தொட்டித் தோழர்களாக அமையலாம். இந்த மீன்கள் ஏறக்குறைய ஒரே அளவு மற்றும் குணாதிசயங்களை கொண்டிருப்பதால் அவை ஆஸ்கர் மீன்களுடன் வசதியாக இணைந்து வாழ முடிகிறது. டெட்ரா மற்றும் கபி போன்ற சிறிய மற்றும் சாந்தமான மீன்களை ஆஸ்கர் மீன்களுடன் ஒரே தொட்டியில் வளர்க்கக்கூடாது, ஏனெனில் ஆஸ்கர் மீன்கள் அவற்றை உணவாக கருதக்கூடும். ஆஸ்கர் மீன்களின் ஆக்ரோஷத்தை சமாளிக்கக்கூடிய மற்றும் அவற்றின் எல்லையை மதிக்கக்கூடிய மற்ற மீன்களை தேர்ந்தெடுக்கவும். ஒரு பெரிய மற்றும் நன்கு திட்டமிடப்பட்ட தொட்டியானது இனப்பெருக்க நடத்தைக்கும் துணை புரிகிறது. ஆஸ்கார் மீன்களை இனப்பெருக்கம் செய்வதற்கான முழுமையான வழிகாட்டியில் மேலும் அறிந்து கொள்ளுங்கள். ஆஸ்கார் மீன்கள் நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டவை, ஆனால் சில நோய்களால் எளிதில் பாதிக்கப்படலாம். அவற்றின் தொட்டியை சுத்தமாக வைத்திருப்பதும் உகந்த சுற்றுச்சூழல் நிலைமைகளை பராமரிப்பதும் அவற்றின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியம். ஆஸ்கார் மீன்கள் மோசமான நீரின் தரம் அல்லது போதுமான ஊட்டச்சத்து இல்லாத உணவு காரணமாக ஏற்படும் இட்ஸ், ஒரு ஒட்டுண்ணி நோய் மற்றும் தலையில் ஓட்டை நோய் ஆகியவற்றால் எளிதில் பாதிக்கப்படக்கூடியவை. இந்த நோய்களை தடுக்க தொட்டியை தவறாமல் சுத்தம் செய்வதும் சத்தான உணவை வழங்குவதும் அவசியமாகும். உங்கள் ஆஸ்கரின் நிறம் மங்கினாலோ, அது சோம்பலாக காணப்பட்டாலோ அல்லது அதன் பசி குறைந்தாலோ இவை மன அழுத்தம் அல்லது நோயின் அறிகுறிகளாக இருக்கலாம். இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் நீரின் அளவுருக்களை சரிபார்த்து தேவைப்பட்டால் பிரச்சனைக்கு தீர்வு காண பொருத்தமான மருந்துகளை பயன்படுத்தவும். ஆஸ்கார் மீன்கள் சுவாரஸ்யமான மற்றும் ஊடாடும் செல்லப்பிராணிகளாகும். அவை தங்கள் உரிமையாளர்களுடன் பிணைப்பை ஏற்படுத்திக் கொள்ளும் திறன் கொண்டவை. இருப்பினும் அவை ஆரோக்கியமாகவும் மன அழுத்தமின்றியும் இருக்க முறையான பராமரிப்பு தேவைப்படுகிறது. ஒரு பெரிய தொட்டி, நிலையான நீர் சூழல், சமச்சீரான உணவு மற்றும் இணக்கமான தொட்டித் தோழர்கள் உங்கள் ஆஸ்கார் மீன்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதோடு அவற்றின் ஆயுட்காலத்தையும் மேம்படுத்தும். அவற்றின் முறையான வளர்ச்சியையும் துடிப்பான வண்ணங்களையும் உறுதிப்படுத்த அதிக புரதச்சத்து கொண்ட உணவு அவசியம்.